கோலார் தக்காளி பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மண்தான். விவசாய நண்பர்களே கவனியுங்கள். கோலார் மாவட்டம் கர்நாடகா முழுவதற்கும் மட்டுமல்லாமல் பிற வெளிநாடுகளுக்கும் கூட தக்காளியை விநியோகம் செய்து வருகிறது. இங்கு லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்க்கை தக்காளி பயிரை நம்பியிருக்கிறது. ஆனால் இப்போது சமீபத்திய ஆண்டுகளில் வைரஸ் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. சில தோட்டங்களில் பார்த்தால் 30 முதல் 80% வரை மகசூல் குறைவு பதிவாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் வைரஸ். அதுதான் தக்காளி இலைச்சுருள் வைரஸ். இந்த வைரஸ் ஒயிட் ஃப்ளை எனப்படும் வெள்ளை ஈக்கள் மூலமாகவும் கூட பரவுகிறது. இதனால் செடியின் இலைகள் சுருண்டுவிடும், பிறகு மஞ்சள் நிறமாக மாறும், முடிவில் செடி மெதுவாக இறந்துவிடும். வைரஸ் தாக்குதல் நடக்கிறது, அது உண்மைதான். ஆனால் செடி ஏன் இவ்வளவு எளிதில் பாதிக்கப்படுகிறது, ஏன் சீக்கிரம் இழுக்கிறது என்று கேட்டால் அதன் மூல காரணம் வேறு. கோலார் மாவட்டத்தின் பெரும்பாலான நிலங்களில் மண் அங்க கார்பன், அதாவது SOCன் அளவு எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? வெறும் 0.3% முதல் 0.4% வரை மட்டுமே உள்ளது. ஆரோக்கியமான தக்காளி பயிருக்கு குறைந்தது 0.75% முதல் 1% வரை தேவைப்படும் மண்ணங்க கார்பனின் தேவை இருக்கிறது. ஒன்றுக்கும் அதிகமான சதவீதம் இருந்தால் அது மிகவும் உகந்ததாக இருக்கும். உங்கள் மண்ணில் தக்காளி விளைவிக்க தேவையான சக்தியில் பாதி கூட இல்லை. பலவீனமான மண்ணில் வளரும் செடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இது இம்யூனிட்டி குறைந்த குழந்தையை போன்றது. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் எளிதாக படுத்து விடுவதைப் போல உங்கள் பயிரும் வீணாகி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் நேரடியாக மண்ணிலிருந்து வருவதில்லை. சத்தில்லாத பலவீனமான மண்ணில் வளர்ந்த செடிகள் வைரஸை எதிர்க்கும் ஆற்றலை இழந்துவிட்டன. கார்பன் அளவு குறையும் போது மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விடுகிறது. வேர்களின் வளர்ச்சி பலவீனமடைகிறது. ஊட்டச்சத்துக்கு உறிஞ்சிக் கொள்ளும் வேர்களின் திறன் குறைகிறது. இதன் முடிவாக செடி வைரஸ் தாக்குதலுக்கு எளிதில் இரையாகிறது. இந்த நிலைமையைத்தான் அறிவியலில் சாயில் டீகிரேடேஷன் என்று கூறுகிறார்கள். இதன் விளைவை நீங்கள் உற்பத்தியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உற்பத்தி செலவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விளைச்சல் மட்டும் குறைந்து கொண்டே இருக்கிறது. சிலர் வங்கி கடனை தீர்க்க முடியாமல் தவிக்கிறார்கள். இன்னும் சிலரோ தக்காளி பயிரிடுவதற்காக கோலாரை விட்டு மற்ற மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இது வெறும் விவசாய பிரச்சனை மட்டுமல்ல. இது நமது அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் குறித்த ஒரு கேள்வி. மண்ணை சரி செய்வதற்கு பல ஆண்டுகள் எல்லாம் தேவைப்படாது. வெறும் 2-3 பருவங்களிலேயே இதை செய்ய முடியும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. உள்ள அங்க கார்பனின் அளவை 0.3%இலிருந்து 0.6% வரை அல்லது 0.7% வரை உயர்த்த முடியும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இதன் காரணமாக நோயின் தீவிரம் 30%இலிருந்து 50% வரை குறையும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்து வருகிறார்கள். இப்போது இதை எப்படி சரி செய்வது என்று இங்கே பார்ப்போம். சாயில் டீகிரேடேஷன், அதாவது மண்தரம் குறைதல் ஏற்பட்டிருக்கிறதே, அதை ரீஜெனரேட் செய்ய வேண்டும். அதாவது அதற்கு மீண்டும் உயிரூட்டும் ஒரு வேலை நடக்க வேண்டும். ஆகவே இதற்கு நாடு முழுவதும் இதற்கொரு தீர்வு இருக்கிறது. அது 14 ஆண்டுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உயிரியல் இடுபொருள் இருக்கிறது. அதுதான் டாக்டர் சாயில் என்ற உயிரியல் உரம். இதை மண்ணுக்கு கொடுத்தால் 15 முதல் 20 நாட்களுக்குள் மண்ணில் மண்புழுக்கள் உருவாகி கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் வளர்ச்சி அடைந்து அதனால் மண்ணை உயிரூட்டுகிறது. அதாவது அது புத்துயிர் பெறுகிறது. அவ்வாறு புத்துயிர் பெற்று மண்ணில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்கச் செய்வதன் மூலமாகவும் ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதை அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ நீங்கள் கேட்டறிந்த அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாகிவிடும். எனவே எந்த ஒரு தோட்டத்திலும் இதற்காக 5% கழிவுகளை நிர்வகிப்பது மிகவும் முக்கியம். எனவே
ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 10 டன் கம்போஸ்ட் வெறும் கம்போஸ்ட் என்று மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 5% கழிவுகள் தேவைப்படுவதால் பசுந்தாள் உரங்களான டயஞ்சா, சணல் கொள்ளு, தட்டைப்பயிர் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உழுவது நல்லது, மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைக்க மல்ச்சிங் செய்வது அவசியம். இது மிகவும் சிறந்தது. ஆகவே இதை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் தோட்டத்தில் ஒரு மேஜிக் நடக்கும். அதுவே நிரந்தரமான தீர்வு. என்ன மேஜிக் என்றால், இத்தனை நாள் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை நோலுக்காக ஸ்ப்ரே அடித்து கஷ்டப்பட்டீர்களோ, செடியிலேயே தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி அதிகமாகி நீங்கள் செய்யும் ஸ்ப்ரேக்கள் மிகவும் குறைந்துவிடும் மற்றும் சிறந்த மகசூல் வரும். செலவும் அதிக அளவில் குறைந்துவிடும். விவசாய நண்பர்களே, தக்காளி இலை சுருள் வைரஸை எதிர்த்து போராட வேண்டுமென்றால் முதலில் உங்கள் மண்ணை வலுப்படுத்துங்கள். மண் ஆரோக்கியமாக இருந்தால் செடி ஆரோக்கியமாக இருக்கும். செடி ஆரோக்கியமாக இருந்தால் மகசூல் அதிகமாகும். மகசூல் அதிகமானால் உங்கள் குடும்பம் நன்றாக வாழும். உங்கள் வயலின் SOC எவ்வளவு இருக்கிறது என்பதை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு கால் செய்யுங்கள். எங்களுடைய பிரதிநிதிகள் கோலாரின் அனைத்து பகுதிகளிலும் உள்ளனர். உங்கள் தோட்டத்திற்கு வந்து டிஜிட்டல் மண் பரிசோதனை செய்து அங்கேயே உங்களுக்கு சொல்யூஷன் சொல்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.